Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே. அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கா என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி விஷ் பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிகாஸ் என்கிட்ட வந்துட்டு பிளெயின் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே எதுவுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபுல் வியூ காமிக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு ரெடி ஆயிடலாம். பர்த்டே மேக்கப் போட போறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கொஞ்சம் ஸ்பெஷலாவே ரெடி ஆகலாம், பட் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகும். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். டாட் அண்ட் கி நல்லா இருக்கு. டாட் அண்ட் கி சன்ஸ்கிரீன் வந்துட்டு கூலிங்கா இருக்கு. சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரியே இல்லை, ரொம்ப லைட் வெயிட், சூப்பரா இருக்கு மொத்தத்துல. பட் வந்துட்டு என் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷன் தான், பட் வந்துட்டு ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதுனால. ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே போட்டுட்டு ஹைட்ரேட் பண்ணுங்க. ஆக்சுவலா மைக் இல்ல, ஸோ அதனால ஆடியோ எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. ஹேர் ட்ரை பண்ணியாச்சு. ஹேர் வந்து அப்புறம் செட் பண்ணிக்கலாம். லைட்டா வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு ட்ரை ஆயிருக்கு. ரோஸ் கோல்டு ஸ்ட்ரெயிட் கிரீமையும் இந்த 5-in-1 ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கசிப்பி நம்ம வந்துட்டு பிரிட்டி க்ளோவா இருக்கணும்ல. அப்படி ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஏஞ்சல் மாதிரி இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? மேக்கப்பும் லைட்டா ஏஞ்சல் மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக, நல்லா க்ளோவா இருக்குங்கிறதுக்காக ஸ்ட்ரோக் கிரீமும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி பேஸ் போட்டுக்கலாம். நான் வந்து மேக்கப்பும் வந்துட்டு கரெக்டாலாம் போட மாட்டேன், அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி போடுவேன், கரெக்டா வந்துடும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேட், ஒரு லைட்டர் ஷேட், அப்புறம் ரோஸ் கோல்ட் ஸ்ட்ரோக் இது எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நான் போய் மைக்கு தான் இல்ல ட்ரெஸ்னால கொஞ்சம் சேஃபா மேக்கப் போடணும். சேஃபா சாப்பிடணும். இப்ப கொஞ்சம் தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் எல்லாம் செட் பண்ணதுக்கு பிறகு கரெக்ட் ஆயிடும். லிபம் போட்டு இப்ப ஹைட்ரேட் பண்ணியாச்சு. காம்பேக்ட், இது என் ஹஸ்பண்டோட காம்பேக்ட் திருடிக்கிட்டு. பேசிஸ் டன். இப்ப வந்துட்டு ஐஷேடோ போட்டுப்போம். இன்னைக்கு ஐஷேடோ பேலட் வந்து வேற சேஞ்ச் பண்ணிடலாம். பிக் பேலட், இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும், கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. என்னடி சொல்ற? நம்ம எப்போதும் போடுற மாதிரி ரெட் கலரை வந்து இல்ல ஃபுல்லா எடுக்கும். நெக்ஸ்ட் கோல்டு எடுத்து, கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நடுவுல வந்துட்டு நல்லா இருக்கா? நம்ம போடுற மஸ்காரா, காஜல், ஐலைனர் இதெல்லாம் வந்து போடலாம். லிப் லைனர் மட்டும் இல்லாம லிப்ஸ்டிக்கும் போட போறோம். நானே ஹஸ்பண்டும் மேட்சிங் ட்ரெஸ். என்ன இது? பழசு புதுசு, புதுசு பழசு. நான் கிளம்பியாச்சு. குங்குமம் மட்டும் இன்னைக்கு பர்த்டேங்கிறனால ஹஸ்பண்ட் கையாலேயே வச்சுக்கலாம். சார் குங்குமம் வச்சு வரீங்களா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. திரு முழிக்கிற. குங்குமம் வைக்க சொன்னா கரெக்டா வை. குட். பூ வச்சுக்கலாமா?
தினேஷ் வந்து என்ன கிஃப்ட் பண்ணிருக்கான்னு வீட்ல போய் பார்க்கலாம். வீட்ல தான் இருக்கு கிஃப்ட், எங்க அத்தை மாமாட்ட இருக்கு. அப்படியே சாமி கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி நீங்க கொடுப்பாங்க. அது என்ன கிஃப்ட்னு வீட்ல போய் பார்த்துட்டு அது போட்டுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கதான் கேக் கட் பண்ண போறோம். கேக்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்ல. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சூப்பர். எங்க மாமா சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க. நாங்களே இப்பதான் வரோம் லேட்டா. அனேகா குரூப் வந்துட்டாங்க. ஹாய், வாங்க வாங்க எல்லாரும். டியானு, வாவ் டியான் எப்படிச்சுப்பா? என்ன பாய்க்க போறோம்? என்ன வைக்கணும்? கேக் எங்க இருக்கு? எடுத்துட்டு வா. கேக் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கா? சேர்ல உட்காருப்பா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரியா? கத்தி அப்படியா? சரி, நான் காத்து அனுப்பிச்சிருவேன். நான் ஊதிட்டேன் டக்குன்னு. சரி, இது திரும்ப போற. சரி மம்மி, இங்க நின்னுக்கோங்க. டியான் வா, வாங்க டியான். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி பர்த்டே. 100, 200, 300 வருஷம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கணும். 300 வருஷம் நல்லா இருக்கணுமா? வாங்கப்பா. ஹாப்பி பர்த்டே. கிஃப்ட் எங்க? கிஃப்ட் எங்க? தேங்க் யூ. சித்தி கூட தான் சொல்றேன். என்னடா ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அவன் வெறி ஆயிட்டான். கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதான் தினேஷ் எனக்கு கொடுத்த கிஃப்ட். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்களா யாருடா? How do I tell you? செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு அப்புறம் தினேஷ் எனக்கு வாங்கி கொடுத்த கம்மலை போட்டு தினேஷ் கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டேன். தினேஷும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்ட்ல டிவில சாங் ஓடிட்டு இருந்தனால காப்பிரைட் ஆகிடும்னு சொல்லிதான் இந்த ஆடியோவெல்லாம் கட் பண்ணிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நானும் அன்னைக்கா மட்டும் லேட்டா சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி லேட்டா தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா தினேஷ் அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு டியானும் தினேஷும் நல்லா சாம்பார் சாதத்தை நெய் ஊத்தி சாப்பிட்டுட்டு வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்லீப்பிங் மூடு போயிட்டாங்க. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? போட்டோ எடுக்க போறோம். அப்படி நீட்டா நீ ஒரு 2 வீடியோ எடுத்துரு. அடி காத்து அம்மையும் நகர். என் பர்த்டேயோட செகண்ட் அவுட்ஃபிட் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன். லைக் வெஸ்டர்னும் சரி அண்ட் மாடர்னும் சரி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட்
ஆல்சோ என்கிட்ட ஆல்ரெடி நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வச்சிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு இருக்கு. இது என் பர்த்டேயோட செகண்ட் ட்ரெஸ். நைட் டின்னருக்கு வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்லேயே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சாப்பாடு வாங்குறதுக்காக தினேஷோட அண்ணனும் தினேஷும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. சாப்பாடு வரவும் சாப்பிட வேண்டியதுதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தம்பி எப்படி இருக்க? தேங்க்யூ. ரமேஷ் ராஜேந்திரன் பாருங்க தம்பிய தியான்மா முடிஞ்சு खत्म बाय बाय टाटा பர்த்டே முடிஞ்சு. உங்க பிஸி டைம்லயும் என்னோட விளாக சூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னொரு விளாக்ல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.